ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார். அதற்காக நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது: பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து பயப்படாத, என் அன்பு மகனே மகளே, நீ பயப்படாத. ஒருவேளை இந்த நாள் என்னாகும், இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கும், அல்லது இந்த காரியத்தில், இந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் நீங்கள் பயந்து போய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. மகளே மகனே, நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை தேற்றி கொண்டு வருகிறார். இந்த நாளில் இந்த ஆண்டவர் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? ஒருவேளை அதுக்கு மேல் பகுதியெல்லாம் வாசித்து பார்த்தா, ஜெப தலைவனுடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த சிறு பெண் மரண படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீ வந்து உம்முடைய கரத்தை என் மகள் மீது வையும், நிச்சயமாக அவள் பிழைத்து கொள்வாங்கிற விசுவாசத்தோடு அந்த ஜெப தலைவன் ஆண்டவரை அழைத்து கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு செய்தி கடந்து வருகிறது: போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள் என்று சொல்லி. அப்பத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாதப்பா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த சிறு பெண்ணைய, மரித்து போன சிறு பெண்ணை ஆண்டவர் தளித்தாகுமே என்று சொல்லி, சிறு பெண்ணை எழுந்துரு என்று அர்த்தமாம். அந்த வார்த்தை சொல்லி கர்த்தர் எழுப்பினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை என் தொழில் மரித்து போனதை போல முடங்கி போயிற்றே, அல்லது என் குடும்பத்தில் பிரச்சனை பெரித்தாய் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அல்லது என் சரத்தில் வியாதி, ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, இது நிமித்தம் பயந்து போய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இரு. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் மரித்து போனதை எழுப்ப, உயிரிடைய செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஒன்றும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. உங்களை ஆண்டவர் ஒன்றும் இழந்து போக விடுவதில்லை. நிச்சயமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாய் எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து, மீட்பை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்மளை சிறந்திருக்க செய்யும்படி கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணுவாராக. ஆமேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளோடு கர்த்தர் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் தகப்பனே இயேசப்பா, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இருந்து சொன்னீங்க. நாங்கள் ஆண்டவரே எதை குறித்து சுவாமி, எங்கள் தொழிலை குறித்தோ, எங்கள் குடும்பத்தை குறித்தோ, எங்கள் பிள்ளைகளை குறித்தோ, அல்லது வியாதியை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்து நாங்கள் பயப்படாமல் விசுவாசத்தோடு இயேசப்பா நன்மை செய்கிற ஆண்டவர், எங்களை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்துவிடாமல் விசுவாசத்தோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும், நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.